பீகார் தேர்தல் களம் கெத்து காட்டும் 6 தலைவர்கள். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14 அன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பீகார் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்த போகும் கெத்தான 6 தலைவர்களை குறித்து பார்க்கலாம். மக்களவை தேர்தல் என்றாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தல்கள் என்றாலும் சரி, வட மாநிலங்களில் பாஜகவின் ஹீரோ என்றால் அது பிரதமர் நரேந்திர மோடி தான். பீகாரிலும் மோடிதான் பாஜகவின் ஐகான். இதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக அடிக்கடி பீகாருக்கு சென்று பல திட்டங்களை அறிவித்து தொடங்கியும் வைத்தார். பாஜக இம்முறை பீகாரில் தனி பெரும்பான்மை பெற பாஜக விரும்புகிறது. அதற்கேற்ப வியூகங்களுடன் பிரதமர் மோடி பிரச்சார திட்டத்தை வகுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. பீகாரில் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் அல்லது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் அளவுக்கு மக்கள் ஈர்ப்பு கொண்ட எந்த மாநில தலைவரும் பாஜகவில் இல்லை. எனவே பிரதமர் மோடி தான் பீகார் மாநில தேர்தலின் பாஜகவின் முக்கிய முகமாக இருக்கிறார். 2005 முதல் தற்போது 20 ஆண்டுகளாக பீகாரின் முதல்வராக இருந்து வருகிறார் நிதிஷ்குமார். இடையில் 278 நாட்கள் மட்டும் ஜிதன் ராம் மாஞ்சி முதல்வராக இருந்தார். இந்த முறையும் பீகார் முதல்வர் பதவிக்கு நிதிஷ்குமார் மறுக்க முடியாத தேர்வாகவே இருக்கிறார். முதல்வர் பதவியில் நிதிஷ்குமார் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் தனது கூட்டாளிகளை மட்டுமே மாற்றுகிறார் என்பது பீகாரின் ஒரு பிரபலமான பழமொழியே ஆகிவிட்டது. கடந்த முறை பாஜகவை விட குறைவான இடங்களிலே நிதிஷ்குமார் கட்சி வென்றது. எனவே இம்முறை ஆட்சி மீதான அதிருப்தியை தாண்டி வெற்றி வாகை சூட மகளிர், விவசாயிகள், பத்திரிகையாளர்கள் என அனைத்து தரப்புக்கும் இலவசங்களை வாரி வழங்கியுள்ளார். பீகாரின் மிக முக்கிய தலைவரான லாலு பிரசாத் யாதவின் வாரிசு தேஜஸ்வி யாதவ். இவர் தலைமையிலான ஆர்ஜேடி கட்சி 2020இல் பாஜகவுக்கு அடுத்து அதிக இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக இருந்தது. எனவே இம்முறை வென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு பணியாற்றுகிறார் தேஜஸ்வி. 2005இல் ஆர்ஜேடியால் பீகாரில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. லாலு பிரசாத்தின் உடல்நிலை, அவரது குடும்பத்துக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் அக்கட்சியின் முஸ்லிம் யாதவ் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட பிளவு ஆகியவை அக்கட்சிக்கான பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இருப்பினும் நிதிஷ்குமாருக்கு அடுத்து பீகாரில் மக்களின் விருப்பத்துக்குரிய முகமாக தேஜஸ்வி உள்ளார். ஆட்சிக்கு எதிரான மனநிலை தன்னை முன்னிலைக்கு கொண்டு வரும் என அவர் ஆழமாக நம்புகிறார். 1990 வரை பீகாரில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியால் அதன் பிறகு அங்கே வலுவான எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியவில்லை. கடந்த 2020 தேர்தலிலும் காங்கிரஸ் 19 இடங்களில் மட்டுமே வென்றது. எனவே இம்முறை எப்படியேனும் பீகாரில் சரித்திரம் படைக்க விரும்புகிறார் ராகுல் காந்தி. அதன் முன்னோட்டமாகவே வாக்காளர் அதிகார யாத்திரையை தேஜஸ்வியுடன் இணைந்தும் நடத்தினார். மேலும் பீகாரில் அவர் எழுப்பியுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல் வியூகவாதியாக இருந்து அரசியலில் புதிதாக நுழைந்தவர் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர். இவர் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது யாத்திரை மூலம் பீகாரில் கவனத்தை ஈர்த்துள்ளார். இவர் பாஜக, ஜேடியு மற்றும் ஆர்ஜேடி காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வருகிறார். பிரசாந்த் கிஷோர் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பை விட யாரின் வாக்குகளை பிரித்து யாரின் வெற்றிக்கு காரணமாக மாறப்போகிறார் என்பதே இப்போதைய கேள்வியாக உள்ளது. யாருமே எதிர்பார்க்காத நிலையில் 2020 பீகார் தேர்தலில் 5 இடங்களை வென்று சிறுபான்மையினர் ஆதிக்கம் செலுத்தும் சீமாஞ்சல் பகுதியில் அசாதுதீன் ஓவைசியின் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்தியது. இம்முறையும் ஓவைசி பீகாரில் தனித்து தேர்தலை சந்திக்க போகிறார். எனவே இம்முறையும் அவர் சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரிப்பார் என்றே சொல்லப்படுகிறது. அது நிச்சயம் ஆர்ஜேடி காங்கிரசுக்கு பின்னடைவாகும் என்றே சொல்லப்படுகிறது. கடந்த முறை வென்ற ஏஐஎம்ஐஎம் கட்சி எம்எல்ஏக்களில் 4 பேர் தேர்தலுக்கு பிறகு ஆர்ஜேடிக்கு தாவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.